ஐபிஎல்லுடைய 19வது சீசனுக்கு முன்னாடி சஞ்சு சாம்சன் மீது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. 19வது சீசனுக்கான மினி ஏலத்திற்கு முன்னாடி தன்னை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணில இருந்து நீக்கிவிடுங்க அப்படின்னு சஞ்சு சாம்சன் கடிதம் எழுதியிருக்காரு. அதன் பிறகு நடந்த பேச்சுவார்த்தையில எந்த முன்னேற்றமும் இல்லாததால சஞ்சு சாம்சனை வழி அனுப்ப ராஜஸ்தான் நிர்வாகமுமே அதிரடியாக முடிவு பண்ணிருக்காங்க. என்ன காரணம் சாம்சன் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்வாகத்திற்கு இடையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஐபிஎல் 2025 தொடர்ல இருந்தே மனக்கசப்பு இருக்கு. ஐபிஎல் 2025 தொடருக்கான மிக ஏலத்திற்கு முன்பாக ஜாஸ் பட்லரை அணியை விட்டு நீக்க கூடாது அப்படின்னு சாம்சன் கேட்டிருக்காரு. பட்லர் அணியை விட்டு தூக்கினாங்க. அப்போதுல இருந்தே மனக்கசப்புல தாங்கியிருக்காராம். மேலும் ஐபிஎல் 2025 தொடர்ல 14 வயது வைபவ் சூரியவன்ஷிய ஓபனராக ஆட வச்சாங்க. சஞ்சு சாம்சனை ஒன்றும் இடத்துல ஆட வச்சாங்க. இதனாலுமே சஞ்சு சாம்சன் கடும் அதிருப்தியில இருந்தாராம். அவரிடமிருந்து கேப்டன்சியுமே பறிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் பல மேட்ச்களாக பெஞ்சில் அமர்ந்தாரு. சாம்சனுக்கு இன்ஜுரி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய நிர்வாகத்திடம் ஒரு சில மோதல்கள் இருந்ததால சாம்சன் அவர்களே விளையாட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அப்படின்ற தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. ஆகையால இந்த மினி ஏலத்துல கண்டிப்பாக சாம்சனை வெளியிடுற முயற்சியில தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுமே இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவர்களை கிட்டத்தட்ட 25 கோடி கொடுத்து வாங்க சிஎஸ்கே அணி முற்பட்டிருக்காங்களா. சோ இந்த தகவல் தற்போது வைரலுமே ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை மினி ஏலத்திற்கு முன்பாக ட்ரேடிங் முறையில கூட சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே அணி நிர்வாகம் வாங்க அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.